ஹாய். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து G7க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க. அதாவது இந்தியா வந்து அந்த குரூப் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பெரிய பெரிய நாடுகள், வெல்த்தியான நாடுகள்லாம் ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து யாரெல்லாம் சேர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சேர போகிறாங்க அப்படின்னு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படி இதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த 25 நிமிஷம் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே தான் இந்த இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் வந்து குரூப் 7 அப்படிங்கிற ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ குரூப் 7 அப்படின்னு ஜாயின் பண்ணால் அது குரூப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். அதாவது 7 அப்படிங்கிறது 8, 9 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஃபோன் கால் என்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று இது கூட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டைப் நடந்திருக்கு. ஸோ அந்த டைப் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பேசிக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதுக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து G7ஓட ஹிஸ்ட்ரி அப்படின்னு என்னன்னு பார்த்துலாம். அதாவது குரூப் ஆஃப் 7 அப்படிங்கிற 7 நாடுகள் இருக்குல்ல. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயம் பார்த்துலாம். ஸோ இந்த G7 அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஆரம்பிக்கும் போது இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைப்ரரி குரூப் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இருக்குல்ல, ஒரு லைப்ரரியில் உட்காந்து வந்து ஒரு 4 நாட்டோட தலைவர்கள் பேசுவாங்க. அப்போ 4 நாடு தான் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெல்த்தியான நாடு அப்படிங்கிறது 4 நாடு தான் இருந்துச்சு. ஸோ அந்த 4 நாட்டோட தலைவர்கள் 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பை உட்காந்து பேசுவாங்க. அதாவது அந்த லைப்ரரி உட்காந்து பேசுவாங்க. ஸோ அதனால லைப்ரரி குரூப் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த நாடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து US, ஜெர்மனி, பிரான்ஸ் அண்ட் UK. இந்த 4 நாடுகள் மட்டும் தான் வெல்த்தியஸ்ட் நாடுகள் அப்படிங்கிறனால இந்த 4 நாடுகள் மட்டும் அதில் உட்காந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. லைப்ரரி குரூப் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த G7ல இதில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுன்னா, செக்யூரிட்டி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணி பூமியில் வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம்ல, குளோபலைசேஷன் எப்படி நம்ம நிலைநாட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 1973 பண்ணது லைப்ரரி குரூப் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கு டெவலப் ஆகிட்டு ஒரு கண்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ இந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடு வந்து நம்ம G7ல சேர்த்தலாம். அதாவது இந்த லைப்ரரி குரூப்ல இன்னொரு இதை சேர்த்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி என்ன சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, G5 அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. குரூப் ஆஃப் 5 அப்படின்னு பேர் கொடுத்து இது வந்து இந்த 5 குரூப் வந்து பெரிய பெரிய வெல்த்தியான நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரை சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியை சேர்த்துறாங்க. இப்போ குரூப் 6 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யார் சேர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா, கனடாவை சேர்த்துறாங்க. இப்போ குரூப் 7 அண்ட் ரஷ்யாவையும் சேர்த்துறாங்க. அதாவது ரஷ்யா வந்து குரூப் 8, அதாவது G8 அப்படிங்கிறது இருந்துச்சு ரஷ்யாவும். ஸோ ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் சில பிரச்சனைகளால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா ரஷ்யாவை நம்ம இஜெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து 2014 ரஷ்யா வந்து வெளியே தூக்கி போடுறாங்க. அதாவது நீ குரூப் 7க்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறனால இன்விடேஷன் எதுவுமே போல ரஷ்யாவுக்கு 2017 வருஷத்தோட இதை வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது ரஷ்யா வந்து அந்த குரூப் ஆஃப் 7 அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அந்த மீட்டிங்லேருந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த இந்த விஷயம் தான். ஸோ இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே நடக்க 2020 வந்து யூஎஸ்ல தான் நடக்க போகுது இந்த மீட்டிங். அதாவது G7 மீட்டிங் வந்து யூஎஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பழைய லிஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த லிஸ்ட்டாக ரொம்ப பழசாக இருக்குது. இந்த 7 நாடுகள் வந்து ரொம்ப பழசாக இருக்குது. இப்போ நிறைய நாடு டெவலப் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ அந்த நாடுகள்லாம் நான் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல போறாரு. ஸோ சொல்றாரு அந்த என்ன நாடுகள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சொல்றாரு. ஸோ ரெண்டாவது ஆஸ்திரேலியா சொல்றாரு. மூணாவது ரஷ்யா. ஸோ ரஷ்யா மறுபடியும் பிளேக்கு வர போகிறாங்க. அதாவது ரஷ்யாவை நம்ம ரீஜாயின் பண்ண சொல்லும். ஸோ ரஷ்யா வந்து பயங்கரமாக இப்போ டெவலப் ஆகிட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க நாட்டுக்குள்ள இல்லை. ஸோ அதனால நம்ம தூக்கி உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் சவுத் கொரியா அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ சவுத் கொரியா அப்படிங்கிற நாடு இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா மாதிரியே சவுத் கொரியா அப்படிங்கிறது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால சவுத் கொரியாவும் இதுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன யோசனை இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா முக்கியமான ஒரு ஆளுகளை காணுமே அப்படின்னு யோசிப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஏன் அவங்க கூப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால வந்து ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்காம. அதாவது இந்த இந்தியா கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜ் ஆகட்டும், சவுத் கொரியா கிட்ட இருக்கிறதாகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், ஸோ இவங்க கிட்ட ஏதோ பெர்சன்டேஜ் வந்து இதுகிட்ட கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரம்ப் சொல்ல இந்த G7ஓட ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த சைனா கிட்ட வந்து இந்த ஒரு பாயிண்ட் கம்மியா இருப்பா, இந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா இவங்களை தூக்கி நம்மளும் இந்த G7 இந்த இதில் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் முக்கியமான ரீசன் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் டேரக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. அதாவது நேருக்கு நேரம் சொல்றாரு, கோல்டு வார் அப்படின்னு சொல்றாங்க. சைனாக்கும் அமெரிக்காவும் கோல்டு வார்லாம் கிடையாது, டேரக்டாவே அவங்க பேசியே போட்டி போட்டுருக்காங்க. அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் கொரோனா வைரஸை பரப்பி விட்ட, நீ இதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உஹான்ல இருக்கிற ஒரு லேப்ல இருந்தா இது வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து டேரக்டா அவர்கிட்ட பின் பாயிண்ட் பண்ணுமா, நேருக்கு நேரம் சைனா நீ தான் செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ கோல்டு வார் அப்படிங்கிறத விட இவங்க நேருக்கு நேரவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துருக்கு. அதாவது சைனாக்கும் அமெரிக்கும் பிரச்சனை நடக்கிறனால கூட இவங்க கூப்பிடாம இருந்துக்கலாம். இருந்தாலுமே உண்மையான ரீசனாக இருந்தால் கூட, அதாவது இந்த ஒரு பாயிண்ட் நீ கம்மியாக இருக்கும், அதனால ஒன்று நான் இதை சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயம். அதாவது சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். அதாவது G7 அப்படிங்கிறது எதெல்லாம் ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அவுடேட்டாக இருக்கு அப்படிங்கிறனால இந்தியாவெல்லாம் இதில் ஆட் பண்ண போறாங்க. ஸோ இதில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் கால் என்னெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப் ஆகட்டும், நம்ம மோடி இருக்காருல, ஸோ நம்ம மோடி இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு, அதாவது இந்த பார்டர் பிரச்சனை இருக்குல்ல, நம்ம இந்தியா பார்டர் ஆகட்டும், சைனா பார்டர் ஆகட்டும், ஸோ இந்த பிரச்சனை பற்றிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மோடி வந்து இதை பத்தி பேசும்போது, அதாவது நம்ம நரேந்திர மோடி இருக்காருல, இவர் வந்து இதை பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசின மாதிரி சொன்னார். அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லும்போது இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இவர் பேசினாரு. அதாவது மோடி வந்து இந்த பிரச்சனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கல, அதாவது சைனா பட்டது அவருக்கு பிடிக்கல, அதனால ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசினார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஸோ அதாவது
இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ள வர போறேன். அதாவது அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு, நான் வந்து உள்ள வந்து இந்த பிரச்சனைய உங்களுக்கு சால்வ் பண்ணி குடுக்க போறேன். அதாவது அமெரிக்கா உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பார்டர் டிஸ்பியூட் இருக்குல்ல, ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நாங்க எப்போ உங்களுக்கு துணையா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 25 நிமிஷம் ஃபோன் கால்ல. அப்புறம் இதுக்கு ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆளு சைனா தான். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம், யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சைனாக்கு பயங்கரமான வயித்தெரிச்சல், அதாவது அவங்கள கூப்பிடல, அதாவது G7 மீட்டிங்ல சேர்த்துல அப்படிங்கிறக்கான பயங்கரமான வயித்தெரிச்சல் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதே சமயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே வர வேணாம், எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கு தெரியும், நீங்கள் இதுக்குள்ளே வர வேணாம், எங்களுக்கு மீடியேட்டரே தேவையில்லை, நாங்களே இந்த பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிக்குவோம். ஸோ எங்களுக்கு இந்தியாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது, அதை நாங்களே சால்வ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்குது, இந்த ஃபோன் கால்லாம் இதெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க டைப் என்ன அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பேசஸில் டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது மிலிட்ரிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது மிலிட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடற்படை இருக்குது அப்படின்னு இந்தியாவோட கடற்படை இருக்குது, நேவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேவியில் வந்து ரீஃபியூல் பண்ணும், அதாவது ஃபியூல் வந்து எப்பவுமே தீர்ந்து போகாது, இந்தியாவுக்கே வர முடியாது. அதாவது பெசிபிக் பக்கமெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போலாம் இந்தியாவுக்கே வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் இதுவும் டைப் போட்டுருக்காங்க. அதாவது அங்கே ஆஸ்திரேலியாவோட கப்பல் வந்து உங்கள் பக்கம் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அங்கே வந்து நீங்கள் ரீஃபியூல் பண்ணி விட்டுருங்க, அதாவது ஃபியூல் ஃபில் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் ஃபியூல் தீர்ந்து போச்சு, ஆஸ்திரேலியாவோட கப்பல் இந்தியா பக்கமாக வருது, அப்போ வந்து இந்தியா உங்களுக்கு ஃபியூல் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபியூல் பண்ணிட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்தியாவோட கப்பலும் அந்த பக்கம் போய் ஃபியூல் கம்மியாச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் இவங்களும் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இதெல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கப்பலுக்கு மட்டும் இல்லை, இது ஏர்கிராஃப்ட்க்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ மிலிட்ரி பேசஸில் இருக்கிற ஃபியூல்ஸ் எல்லாம் ரீஃபியூல் பண்ணிக்கலாம். ஸோ அது போக என்ன பண்ணோட சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிலிட்ரி எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாடும் இன்னொரு நாடும் சேர்ந்தா மிலிட்ரி வந்து ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நாடுகள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவாகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், இல்லை US ஆகட்டும், ஸோ இதெல்லாம் நாடுகள்லாம் சேர்ந்து மிலிட்ரி வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 நாடுமே சேர்ந்தா பயங்கரமான மிலிட்ரி பவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்களாம் சேர்ந்து மிலிட்ரியை ஸ்ட்ராங் பண்ண போறோம் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. ஸோ இவங்க யாருக்கு எதிராக ஸ்ட்ராங் பண்ண போறாங்க அப்படின்னு விஷயம் வந்து சைனாக்கு எதிராக ஸ்ட்ராங் பண்ண போறாங்க. ஸோ சப்போர்ட் யாருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் டிஸ்பியூட்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாடுகளுமே ஆஸ்திரேலியாவாகட்டும் இல்லை இந்த அமெரிக்காவாகட்டும், ஸோ இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா டைப் வந்து ஏற்கனவே நடந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே நடந்திருக்கணும். ஏன் இது நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 2020 ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் நடந்திருக்கணும். இது நடக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த புஷ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புஷ் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனையினால தான் எங்களால் இதை முன்னாடியே செய்ய முடியல. ஸோ அதனால நாங்கள் இப்போ செஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ இதான் நடந்துட்டு இருக்க விஷயம். அதாவது கரண்ட்ல பயங்கரமாக போயிட்டு இருக்க விஷயம். அதாவது சைனாக்கு எதிர்க்க பயங்கரமாக எல்லாருமே திரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதாவது சைனா வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் டேரக்டாவே சொல்றாரு, நீ தான் இதெல்லாம் கிளப்பி விட்டு அப்படின்னு டேரக்டாவே சொல்றாரு. ஸோ அதனால கோல்டு வார் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா வந்து G7 என்ட்ராக போறாங்க. அதாவது இந்தியா வந்து G7 அப்படிங்கிறதுக்குள்ள போக போறாங்க. ஸோ இந்தியாவும் கிட்டத்தட்ட பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படினால இந்தியாவை G7 ஆட் பண்ண போறாங்க. ஸோ இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ நீங்க யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்தியா G7 ஆட் ஆக போறாங்க. ஸோ ஏன் இதுக்கு ஆட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நடந்திருக்கிற பிரச்சனை ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் டைப் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.